ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். சாட் ஐட்டம் சென்னா சாட். சுண்டல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்கள்லாம் ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பாங்க. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சென்னா 1 கப், ஆனியன் ஹாஃப், டொமேட்டோ ஹாஃப், குக்கும்பர் ஹாஃப், கேரட் ஹாஃப், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், க்ரீன் சட்னி 1 ஸ்பூன், ஸ்வீட் சட்னி 1 ஸ்பூன், லெமன் ஹாஃப், சால்ட். கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 விசில் வரையும் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க. அமுக்கி பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் போதே எடுத்துடலாம். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது கூட இப்போ ஆனியன் சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், குக்கும்பர் சேர்த்துக்கிறேன், கேரட் சேர்த்துக்கிறேன், அது துருவிருக்கேன், கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் க்ரீன் சட்னி, 1 ஸ்பூன் ஸ்வீட் சட்னி, ஹாஃப் லெமனை ஜூஸ் புழிஞ்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. க்ரீன் சட்னிக்கு வந்து நான் மின்ட்டும் கொரியாண்டர் லீவ்ஸும் எடுத்து அரைச்சிருக்கேன். ஸ்வீட் சட்னிக்கு வந்து மண்டவெல்லம், புளி, டேட்ஸ் இது 3 அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா கிளறிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். வெறும் சுண்டல்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை பிளேட் பண்ணிவிட்டு இப்போ லேசாக அதில் ஓமப்பொடி தூவி விட்டுடலாம். கூடவே கொரியாண்டரும் ஆனியனும் லைட்டாக மேலே தூவி விட்டுடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சென்னா சாட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியல ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காத வீடியோலாம் பார்த்துருங்க. தேங்க்யூ.